ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2011 ரிலீஸ் ஆகின ரோட்கில்லுங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் சர்வைவல் படம் தான் கொண்டு வந்திருக்கிறேன். அதுவும் இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 7 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து மனிதர்களே நடமாடாத ஒரு மர்மமான காட்டை சுத்தி பார்க்கறதுக்காக ஒன்னா ஒரு ட்ரிப் போகிறாங்க. சோ அப்படி அதே காட்டுல தான் மனுஷங்களை கொடூரமா கொலை பண்ணி சாப்பிடுற ஒரு பெரிய சைஸ் அரக்க பறவை ஒன்னு சுத்திட்டு இருக்குது. சோ அதுகிட்ட நம்ம பசங்க மாட்டினாங்களா இல்லையா, கடைசி அவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கறத ரொம்பவே விறுவிறுப்பாவும் பரபரப்பாவும் காமிச்சிருக்காங்க. சோ அதனால இனி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க டைரக்டா படத்துக்குள்ள போகலாம். இப்ப இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா, ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஒரு கைவிடப்பட்ட மர வீடு ஒண்ணு இருக்குது. அப்படி அந்த வீட்டுக்குள்ள ஒரு போலீஸ்காரன் வாக்கி டாக்கில, சார் நான் இங்கதான் இருக்கிறேன், இந்த இடத்துல யாருமே இல்லையே அப்படின்னு ரொம்ப பயத்தோடையும் பதட்டத்தோடையும் எதையோ ஒன்ன பைப்புல சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கிறான். அப்ப அந்த நேரம் பாத்தீங்கன்னா, அந்த மர வீட்டோட ஒரு சின்ன ஓட்ட வழியா இந்த மாதிரியான ஒரு கொடூரமான மிருகம் வந்து இவனை பாக்குது. இத பார்த்து இந்த பைப்புலயும் அப்படியே பயப்படும் போதே அப்ப அந்த கொடூரமான மிருகம் அந்த மர வீட்டோட கூரையை உடைச்சிட்டு இந்த போலீஸ்காரனை அப்படியே அதோட காலால கவிக்கிட்டு அப்படியே அங்க இருக்கிற காட்டுக்குள்ள பறந்து போயிருது. அண்ட் இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு அந்த போலீஸ்காரனுக்கு மேல் பதவியில இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. அப்படி வந்து அவர் இந்த போலீஸ்காரன் எங்கன்னு சுத்தி தேடி பார்க்கும் போதுதான் இந்த மர வீட்டு கூரையில ஒரு பெரிய ஓட்டை இருக்கிறத பாக்குறாரு. அது அப்படியே நமக்கு ஜூம் அவுட்ல காமிச்சாப்ப அங்க அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இந்த சிட்டில இருக்கிற ஒரு 7 ஃப்ரெண்ட்ஸை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஒன்னா மீட் பண்றாங்க. அதனால மச்சான் எப்படிடா இருக்கிற, டேய் நீ எப்படா இருக்கிற, அடியே என்னடி நீ நல்லா வளர்ந்து அழகாயிட்ட அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே பேசிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எல்லாருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க. சோ இதுல இந்த பொண்ணோட பேர் வந்து கேட், அப்புறம் இவனோட பேர் வந்து ரயன், அப்புறம் இந்த தொப்பி போட்டு இந்த கண்ணாடி போட்டுருக்காங்க இவனோட பேரு சான், அப்புறம் பாக்கே சைக்கோ குலரமா இருக்காங்க இவனோட பேர் வந்து ஜோயல், அப்புறம் கொண்ட போட்டாப்பா இருக்கால இந்த பொண்ணோட பேர் ஹேலி, அப்புறம் இவ பக்கத்துல இருக்கிற இந்த பொண்ணோட பேர் வந்து அனிட்டா, அப்புறம் கொஞ்சம் கருப்பா இருக்கான்ல இந்த பையனோட பேர் வந்து டாமி. கருப்பா இருக்கான் வெள்ளையா இருக்காங்கலாம் நமக்கு எல்லாமே ஒண்ணுதாங்க, சின்ன ஒரு அடையாளத்துக்காக சொல்றேன், அதனால என் மேல கோச்சுக்காதீங்க. இப்படி இந்த 7 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணது எதுக்காகனா, இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ நண்பர்களா ஒரு ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்காக தான் அப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மீட் பண்ணி இவங்க பிளான் போட்ட மாதிரி ஒரு ட்ரக் ஒன்னு எடுத்துக்கிட்டு அப்படியே அவங்களோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அது இவங்க இப்போ எங்க போகிறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்கன்னா, இதுவரை மனுஷங்களே காலடி வைக்காத ஒரு ஐலாண்டுக்கு தான் நம்ம போக போறோம் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு அந்த ஐலாண்டு போற பாதைக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன கேஸ் ஸ்டேஷன் இருக்கும். சரி இதுல நம்ம பெட்ரோல் போட்டு போகலான்னு இவங்களோட வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணும் போதான் இதே கேஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இந்த பழங்காலத்து பொருட்கள்லாம் விற்கிற மாதிரியான ஒரு சின்ன கடை ஒன்னு இருக்கும். சோ இத நம்ம பசங்க எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த கடைக்குள்ள போய் இவங்களுக்கு தேவையான ஏதாவது வாங்கலாம்னு பார்க்கும்போதுதான் அப்ப அந்த கடையோட ஓனர் ஒருத்தர் இருப்பாரு. இவரோட பேர் வந்து லூக்கா. அவரு கழுத்துல வந்து ஒரு வித்தியாசமான நெக்லஸ் ஒன்னு போட்டிருப்பாரு. சோ இத நம்ம கேங்ல இருக்கிற இந்த அனிதாங்கிற இந்த பொண்ணு பார்த்துட்டு, ஏங்க உங்க கிட்ட இருக்கிற இந்த பழங்காலத்து பொருட்களை விட நீங்க போட்டுக்க அந்த நெக்லஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது, இத வந்து நீங்க எனக்கு தர முடியுமா, நான் நிறைய பணம் தரேன் அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த லூக்கா ஒத்துக்கவே மாட்டுக்காரு. இங்க பாருமா இந்த செயின் வந்து ரொம்பவே சென்டிமெண்ட் ஆனது, அதனால இதை விற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓஹோ அப்படியா, நான் வந்து உங்களுக்கு நிறைய பணம் தரேன், நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ அது தரேன் அப்படின்னு நிறைய பணத்தை கொடுத்து கடைசி அந்த லூக்கா கிட்ட இருந்து இந்த அனிதா வந்து அந்த செயினை வாங்கிடுறா. அப்ப அதே நேரம் நம்ம பசங்க கேங்கல இந்த கேட்டு ரேன்னு ஒருத்தங்களை சொல்லியிருப்பான்ல, அவங்க 2 பேரும் இந்த கேஸ் ஸ்டேஷன் வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த கேட்டு வந்து இந்த ரயனை வந்து லவ் பண்றா போல, ஆனா இவ வந்து இன்ன வரைக்கும் அவன்கிட்ட சொல்லல. அதே மாதிரி தான் இந்த ரயன் பைப்புலயும் நம்ம கேட்ட லவ் பண்றான், ஆனா அவனும் அதை வந்து சொல்லிக்கல. அப்படி அவங்க 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணதுமே, என்னமா எப்படி இருக்க, நல்லா தான் இருக்கிறேன், என்னப்பா போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேன், ஆனா இப்ப என்ன ட்ரிப்புக்கெல்லாம் வந்திருக்கிற, சரி இங்க நம்ம 2 பேரும் நல்லா சுத்தி பார்க்கலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி இவங்க அப்படி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அதே நேரம் இந்த பழங்கால பொருட்கள் இருக்கிற இடத்துக்குள்ள காமிச்சா அந்த ஓனர் இருக்கான் இல்லையா, அதாங்க அந்த லூக்கா இந்த கடையோட ஓனரு, அந்த பைப்புல அவனோட ஆட்கள் கிட்ட இதோ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்துச்சுல, அவங்க எல்லாம் சரியான முட்டாளா இருப்பாங்க போல, ஏன்னா நான் அவங்க கிட்ட கொடுத்தது இந்த ஒரிஜினல் டாலரே கிடையாது, அது என் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அது அவனோட கேங்கு கிட்ட காமிச்சு கலாச்சிட்டு இருக்கும் போது இது அந்த இடத்துல இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கேங்ல உள்ள சாங்குங்கிற இவன் மட்டும் பாத்துறான். உடனே பைப்புல சும்மா இல்லாம பெருசு என்ன என்னோட ஃப்ரெண்ட்ஸே ஏமாத்தலான்னு பாக்குறியா அப்படின்னு இந்த பைப்புல இந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்க. அப்ப அதே நேரம் அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கிற அந்த கேட்டு பொண்ணை காமிச்சா அவ சும்மா அந்த இடத்த பார்த்து சுத்திட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு இந்த இடத்துக்கு ஒரு பாட்டி வராங்க. அதுவும் அந்த பாட்டியோட ஒத்தக்கனா பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்னு அட்டாக் பண்ண மாதிரி அப்படியே கண்ணே திறக்க முடியாம இருக்குது. அப்ப அந்த சூனியக்கார கலவி நம்ம கேட்டுக்கிட்ட வந்து, ஏமா நீ எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறியா, நீ மட்டும் அதை பண்ணனா நான் உன்னோட எதிர்காலத்தை நான் பார்த்து சொல்றேன், ஏன் இப்ப நீ உன்னோட மனசுல நினைக்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லட்டா, இப்ப நீ ரயன்கிற ஒரு பையனை தானே லவ் பண்ற அப்படின்னு கரெக்டா கெஸ் பண்ணி சொல்ல, அதனால அந்த கேட்டுமே அப்படியே
பயப்படுறா. இந்த சூனியக்காரி கிழவி யாரு, எப்படி திடீர்னு இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு பதட்டத்தோட, சரி அப்ப நானும் ரயனும் ஒண்ணு சேருவோமா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு இந்த சூனியக்காரி கிழவி எந்த பதிலுமே சொல்லல. ஆனா அப்ப அந்த நேரம் பார்த்து கரெக்டா அந்த ரயன் வந்து நம்ம கேட்டு இருக்கிற இடத்துக்கிட்ட வந்து, என்னாச்சுடி, எதுக்கு இந்த சூனியக்காரி கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிற, இங்க வா நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படின்னு இவளை கூப்பிட்டுட்டு போகும்போது அப்ப இந்த சூனியக்காரி கிழவியுமே, நீங்க எல்லாரும் சாக போறீங்க, உங்களை தேடி அது வரும், உங்களை மாதிரி தனிமையா இருக்கிற ஆட்களை தான் அதுக்கு பிடிக்கும் அப்படின்னு திடீர்னு பித்து பிடிச்ச மாதிரி இந்த சூனியக்கார கிழவி உங்களை திட்டிட்டு இருக்க. இதை தாங்க முடியாம நம்ம ரயன் வந்து நம்ம கேட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கூப்பிட்டு போயிடுறான். அண்ட் இங்க அப்படியே கட் பண்ணிட்டு நமக்கு அந்த சேன் பைப்புள்ளைய காமிச்சா அவன் அந்த ஓனர் லூக்கா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். யோ கிளவா, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஃப்ரெண்டை ஏமாத்தி அந்த ஃபேக் டாலரை கொடுத்துருப்ப, ஒழுங்கா அந்த ஒரிஜினலான செயினை கொடு அப்படின்னு இந்த லூக்காவோட கழுத்துல இருந்து செயினை அத்துட்டு பைப்புல அந்த இடத்த விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காகவே, ஆகா தொப்பி போட்ட குரங்கு ஏதோ வேலையை காமிச்சிச்சுடா, வாங்க எல்லாரும் வண்டிக்குள்ள இருங்க அப்படின்னு பசங்க எல்லாருமே வேக வேகமா அந்த ட்ரக்குக்குள்ள ஏறி அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. அதுவும் அந்த சேன் பைப்புல தான் அந்த ட்ரக்கை ஓட்டவே செய்யறான். அப்படி பைப்புல படுபயங்கர வேகமா ஓட்டிட்டு போகும்போது தெரியாதனமா அந்த வண்டியை வந்து யார் மேலேயே மோதிடுறான். உடனே நம்ம பசங்களும் ஐயோ என்னாச்சோ ஏதாச்சும் வேக வேகமா வெளியே வந்து பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கேட்டுக்கிட்டு ஒரு சூனியக்காரி கிளவி பேசிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க மேலதான் அந்த சேன் பைப்புல அப்படி ட்ரக்கை கொண்டு வந்து இடிச்சிருக்கான். அதுவும் அவங்களுக்கு பயங்கரமா அடிபட்டதுனால சாகர நிலைமையில இருக்கிறாங்க. ஆனா அப்பவும் பாருங்க, அவங்க வந்து நம்ம பசங்களை பார்த்து சாபம் விட்டுக்கிட்டு, நீங்க இங்க இருந்து எவ்வளவு தூரம் வேணாலும் தப்பிச்சு போகலாம், ஆனா உங்க குரூப்ல இருக்கிற எல்லாரையுமே அது வந்து கொலை பண்ணும், என்னோட சாவுக்கு பதிலா அது வந்து உங்களை பழி வாங்கும் அப்படின்னு இந்த சூனியக்காரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல செத்து போகிறா. இது நம்ம பசங்க பார்த்துட்டு ஐயோ என்னடா இது, நம்ம ஒரு சந்தோஷமா ட்ரிப் என்ஜாய் பண்ணலாம்னு வந்தா இந்த இடத்துல இப்படி நடக்குது அப்படின்னு எல்லாருமே பரபரப்பாகும் போது அப்ப கரெக்டா அந்த நேரம் அந்த இடத்துக்கு வந்து இந்த லூக்கா வந்துடுறான் அவனோட கேங்க கூப்பிட்டுட்டு. அதுவும் டே என்னோட டாலரை கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி கன்னை தூக்கிட்டு வர, இதை பார்த்து நம்ம பசங்களும் ஐயோ தப்பிச்சு ஓடுறா சாமி அப்படின்ட்டு இவங்களோட ட்ரக் எடுத்துட்டு வேக வேகமா அந்த கேஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அப்படி போகும்போது அந்த வேனுக்குள்ள பார்த்தா நம்ம பசங்களாம் ரொம்பவே அப்படி பதட்டத்தோட அமைதியா இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களால இப்போ ஒரு சூனியக்கார கிளவி செத்து போயிட்டாங்கல்ல, சோ தன்னால ஒரு உயிர் போயிருச்சு அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படும் போது அப்ப இந்த ரயன் பையப்போல தான், எதுக்குடா எதுக்காக நீங்க எல்லாரும் ஃபீல் பண்றீங்க, நம்ம என்ன வேணும்னேவா அந்த சூனியக்காரி கிளவியை கொலை பண்ணோம், அதுதான் வண்டியில போகும்போது இடையில வந்து இறந்து போயிட்டு, சோ இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நம்மளோட சந்தோஷமான இந்த ட்ரிப்பை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி எல்லாரும் சமாதானப்படுத்த பார்க்கும்போது அப்ப இந்த கேங்ல அனிட்டான்னு ஒரு பொண்ணு இருப்பாளா, அவ என்ன சொல்றானா, நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா, ஆனா அந்த சூனியக்கார கிளவி சாகருக்கு முன்னக்குட்டி ஏதோ ஒண்ணு அவங்களோட சாவுக்கு பதிலா வந்து பழி வாங்குன்னு சொன்னாங்கல்ல, அதோட பேரு கூட சாமுராய்ன்னு சொன்னாங்க, நீங்க யாரும் கவனிக்கல, நான் அதை நோட் பண்ணேன், அப்படி எதுவும் கிரியேச்சர் இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அப்ப நம்ம பசங்க கேங்கல ஜோயல்னு ஒருத்தர் இருப்பான்ல, அந்த பைபிள் என்ன சொல்றானா, ஹே இதெல்லாம் எதுவும் உண்மை கிடையாது, இது எல்லாமே கட்டுக்கதை மட்டும்தான், இதெல்லாம் நம்பி நம்மளோட ட்ரிப் ஒன்னு ஸ்பாயில் பண்ண வேண்டாம்ப்பா, எல்லாரும் தைரியமா இருங்க அப்படின்னு இவன் பேசி சமாளிச்சிட்டு இருக்கும் போது அப்பதான் நமக்கு கேமரால அப்படியே ஜூம் அவுட்ல காமிச்சா இப்ப இந்த ட்ரக் போகிற பாதையில பாத்தீங்கன்னா திடீர்னு சுத்தி இந்த ஃபாகா வர ஆரம்பிக்குது. சோ அதனால அந்த வண்டி ஓட்டுற சேன் கூட என்னடா இது சுத்தி புகையா வருது, ஒண்ணு கண்ணு தெரியலையே, ஐயோ வண்டி கவுந்துரும் போலே அப்படின்னு பயப்படுறான். அதனால நம்ம பசங்களுமே டே வண்டியை கொண்டு போய் எங்கேயும் சொரிக்கிறாதடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்த ஃபாக் வந்து மொத்தமா காணாம போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இவங்க வேற ஒரு ஐலாண்டு மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா ஆக்சுவலி இவங்க போகிற பாதையில இந்த மாதிரியான ஒரு இடம் கிடையவே கிடையாது. சோ எப்படி நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம், இது எப்படி பாசிபிள் அப்படின்னு ஒண்ணுமே புரியாம பாத்துட்டு இருக்க அப்ப அந்த நேரம் பாத்தீங்கன்னா இவங்களோட ட்ரக்குக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் வந்து நீங்க எல்லாருமே சாக போறீங்க அப்படிங்கிற மாதிரி வினோதமா அவன் கையால கழுத்தறுத்த மாதிரி சிம்பிள் காமிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்கான். இதை நம்ம பசங்க எல்லாரும் பார்த்துட்டு கொஞ்சம் எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனா அந்த இடத்துல இருக்கிற அந்த அனிட்டா மட்டும் சுத்தமா பயப்படாம, யாரும் பயப்படாதீங்க, நான் போய் அந்த பையன்ட்ட போய் நம்ம போக வேண்டிய வழியை கேட்டு வரேன் அப்படின்னு இந்த வேனை விட்டு இறங்குவா. அப்படி இறங்கின அடுத்த செகண்டே பார்த்தா இப்போ ஒரு சின்ன பையன் வந்திருப்பான்ல, அவ திடீர்னு எதையோ பார்த்து பயந்து போய் அப்படியே காட்டுக்குள்ள தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இது அந்த வேனுக்குள்ள இருக்கிற நம்ம பசங்களை பார்த்துட்டு அனிதா சீக்கிரம் நீ வேனுக்குள்ள வா அப்படின்னு பயத்துல கத்துறாங்க. ஆனா அனிதா சுத்தமா பயப்படாம, எதுக்காக பயப்படுறீங்க, அந்த பையன் நம்ம ஏதோ பிராங்க் பண்ண பாக்குறான்னு நினைக்கிறேன், இதுக்கெல்லாம போய் பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப திடீர்னு ஏதோ ஒரு பெரிய பறவை வந்து இந்த அனிதாவை அப்படியே தூக்கிட்டு போயிருது. இத பார்த்து நம்ம கேங் எல்லாரும் அப்படியே பதறி அடிச்சுட்டு அலற ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த செத்து போகிறதுக்கு முன்னாடி அந்த சூனியக்காரி வந்து சாமுராய்னு ஒரு இதை பத்தி சொல்லியிருப்பாங்கல்ல, அது வந்து இந்த மிருகத்தை பத்தி தான் போல. இதுதான் ஸ்டார்டிங் சீன்ல கூட அந்த போலீஸ் ஆபீசரை அப்படியே அந்த மர வீட்டுல இருந்து அப்படியே தூக்கிட்டு போயிருக்கோம். சொந்த கொடூரமான மிருகம் வந்து இப்ப இந்த அனிதாவை தூக்கிட்டு போய் அப்படியே மேல இருந்து பொத்துனது வேன்லயே தூக்கி போட, இதனால அந்த அனிதாக்கும் பயங்கரமா அடிபட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மெல்ல எந்திரிக்கும் போது அப்ப அவளோட ஃபேஸ பாத்தீங்கன்னா பாதி மூஞ்சே இல்ல. அதுல இந்த சீனால காமிக்க
ஆரம்பிக்க கூட முடியல. அப்ப கூட அவ வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அவன் நின்னுட்டு இருக்கும்போது அந்த கொடூரமான சாமுராய் வந்து இப்ப மறுபடியும் அனிதாவை அப்படியே தூக்கிட்டு அங்க இருக்கிற காட்டுக்குள்ள பறந்து போயிருது. சோ இதெல்லாம் பார்த்து பயந்து போன அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஐயோ நம்மளாட்டு தப்பிச்சு போகலாம்டா அப்படின்ட்டு இந்த ரயன் பைப்புல தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நிக்காம ஓட்டிட்டே போயிட்டு இருக்கான். அப்ப அந்த வண்டிக்குள்ளே நம்ம பசங்க எல்லாம் பதட்டத்தோட டே போலீஸ்க்கு யாருக்காவது கால் பண்ணி ஹெல்ப் கேளுங்கடா அப்படின்னு அவங்களோட போன் எடுத்து யாருக்காவது கால் பண்ணலான்னு பார்த்தா கூட சுத்தமா அங்க டவரும் கிடைக்கல, சிக்னல் இல்லாம பசங்க இங்க மாட்டிக்கிட்டாங்க. அதனால என்னடா பண்றது, இப்படி வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே, சிரிச்சாப்ப சந்தோஷமா அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா சிரிச்சாப்பனா செத்து போயிரும் போலே அப்படின்னு இந்த டாமி பைபிள் எல்லாம் பயங்கரமா புலம்பிட்டு இருக்கான். கூடவே இந்த ஹேலி என்ன சொல்றானா, அப்பனா அந்த சூனியக்கார கிளவி சொன்னது உண்மைதான், அந்த கிளவி நம்ம கொலை பண்ணதுக்காக பழி வாங்கறதுக்கு அந்த சாமுராய் வரும்னு சொல்லுச்சுல்ல, அப்ப அந்த சாமுராய் அந்த பறவை தானா, அப்பனா அது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு இவ பதட்டத்தோட புலம்ப. அப்ப அந்த நேரம் மறுபடியும் அந்த சாமுராய் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வர ஆரம்பிக்குது. இத பார்த்த ரயனும் ஐயோ இது வேற மறுபடியும் வந்துருச்சா அப்படின்னு பதட்டத்தோட வண்டியை ஓட்டிட்டு போகும்போது அப்ப அந்த பறவை இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வரும்போது இந்த ரயன் கொஞ்சம் வண்டியை ஓட்ட முடியாம அப்படி இப்படின்னு ஓட்டும் போது இந்த வண்டியோட பின் டயர் வந்து பஞ்சர் ஆயிருது. சோ அப்படி பஞ்சரானா வண்டியை ஓட்டிட்டு எங்கேயும் போக முடியாதுல்ல, அதனால இவங்க இந்த இடத்துல வசமா மாட்டிக்கிறாங்க. அதுவும் இப்ப இவங்க இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் இந்த பஞ்சரான டயரை வந்து மாத்தி ஆகணும். சோ அதனால இந்த ரயன் பைபிள வந்து யாரு போய் இந்த டயரை மாத்த போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இங்க இருக்கிற எல்லாருமே பயந்து போய் நான்லாம் போகலப்பா, வெளியே போனா அந்த பறவை என்னதாவது பண்ணிரும் அப்படின்னு எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனா அந்த டாமி பைபிள இருக்கான்ல அவன் மட்டும் ரொம்பவே துணிச்சலா யாரும் பயப்பட்டு தொலையாதீங்க நானே போய் தொலைகிறேன் அப்படின்னு பையன் ரொம்பவே தைரியமா இந்த வண்டியை விட்டு இறங்கி இந்த பஞ்சரான வேனோட டயரை அப்படியே மாத்த ஆரம்பிக்கிறான். பைபிள்ல வெளியே தைரியமா வந்தாலும் மனசுக்குள்ள இவனுக்கு அந்த அளவுக்கு பயம் இருக்குது. சொந்த பயத்தோட ஒரு வழியா கடைசி அந்த பஞ்சரான டயரை மாத்தி விட அப்ப அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவனோட கையில வந்து ஏதோ ஒரு பசை மாதிரி ஒண்ணு மேல இருந்து வந்து விழுகுது. உடனே டாமி என்னடா இது என்னோட கையில பசை மாதிரி வந்து விழுகுது அப்படின்னு மேல பார்த்தா இந்த வேனுக்கு மேல அந்த கொடூரமான சாமுராய் பறவை வந்திருக்குது. அதை பார்த்து இந்த டாமி அப்படியே அலறான். இந்த சத்தம் வண்டிக்குள்ள இருக்கிற நம்ம பசங்களுக்கு கேட்டதுமே ஐயோ நம்ம ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் வேக வேகமா வெளியே வந்து பார்க்கும்போது அப்ப இந்த டாமியோட மூஞ்சில கொடூரமான அந்த சாமுராய் பறவை நம்ம டாமியோட மூஞ்சி அப்படியே கொத்து பரோட்டா போட்ட மாதிரி கிழிச்சு விட்டு இருக்குது. சோ இதனால அவனுமே நிக்க முடியாம நண்பர்களை என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த சாமுராய் பறவை பறந்து வந்து நம்ம டாமியை தூக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ள பறந்து போயிருது. சோ இத பார்த்த நம்ம பசங்களும் ஐயோ இப்ப நம்ம தப்பிச்சு ஆகணும்டா அப்படின்னு மறுபடியும் அவங்க வேன் எடுத்துட்டு தப்பிச்சு போறதுக்காக வண்டியில போயிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ இந்த கொடூரமான அந்த பறவை இவங்களை மறுபடியும் அட்டாக் பண்றதுக்காக வேனை துரத்திட்டு வர அப்படி நம்ம பசங்க வேகமா போயிட்டு இருக்கும் போதுதான் கொஞ்சம் தூரத்துல வந்து சில வீடுகள் இருக்கத பாக்குறாங்க. ஐயோ அங்க வீடு இருக்குது பாருங்கடா, அங்க போனா நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பசங்க எல்லாரும் இந்த வேனுக்குள்ளேயே கொஞ்ச நேரம் காத்து இருக்கிறாங்க. அப்படி இவங்க காத்து இருந்த இந்த டைம்ல கரெக்டா அந்த சாமுராய் பறவையும் அப்படியே அந்த காட்டுக்குள்ள வந்து பறந்து போயிருது. சோ இந்த கேப்ல நம்ம பசங்க எல்லாரும் இவங்க தூரத்துல பார்த்த அந்த வீட்டுக்கு வந்து அந்த கதவை ஓபன் பண்ணி உள்ள வந்து பார்த்தா உள்ள பாத்தீங்கன்னா ஒரு குடும்பமே உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம கேங்கும் என்னடா வெளியே ஒரு பறவை எங்களை வேட்டையாடிட்டு இருக்குது, நீங்க உள்ள எப்படி நல்லா வேட்டையாடிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஒண்ணும் புரியாம இவங்களை பார்க்க அப்ப இந்த குடும்பத்துல வந்து லூரான்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வந்து நம்ம பசங்கிட்ட ஆமா எதுக்காக நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா அப்ப ரயன் தான் இங்க பாருங்க எங்களோட போன்ல வந்து சுத்தமா சிக்னல் இல்ல, உங்களோட லேண்ட்லைன்ல வந்து நாங்க ஒரு போன் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டா சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இந்த லாராவும் சொல்ல உடனே ரயனும் ஹெல்ப்புக்கு இந்த லேண்ட்லைன்ல போன் பண்ணலான்னு பார்க்கும்போது அவ கரெக்டா அந்த வீட்டுக்கு யார வராங்க யாருன்னு பார்த்தா அந்த கேஸ் ஸ்டேஷனோட ஓனர் லூக்கா தான் வராரு அவரோட ஆட்களோட. அப்படி அவர் உள்ள வந்ததுமே நம்ம பசங்களை பார்த்துட்டு டே திருட்டு பசங்களா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட வீட்டுக்கு நீங்க வந்திருப்பீங்க, மௌனா நீங்க எல்லாரும் செத்தீங்கடா, முதல்ல என்னோட டாலரை கொடுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்ப அந்த கேட்டுதான் யோ பெருசு நான் சொல்றத கவனி, உன்னோட டாலரை வந்து எங்க கேங்ல இருக்கிற அனிதாங்கிற ஒரு பொண்ணு தான் போட்டிருந்தா, ஆனா அவளதான் அந்த சாமுராய்ங்கிற ஒரு மிகப்பெரிய பறவை கொலை பண்ணி தூக்கிட்டு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவ விஷயத்த சொன்னா அதை கேட்ட இந்த லூக்காவும் ஓகோ நீங்க அந்த கொடூரமான சாத்தானோட சாபத்துக்கு ஆளா இருக்கீங்க, இது எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா அப்ப கேட்டுமே எங்களுக்கு வந்து அந்த சூனியக்கார கிழவி தான் இந்த சாபத்தை கொடுத்தாங்க, ஆனா நாங்க வந்து வேணும்னே அவங்கள கொலைலாம் பண்ணல, இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொன்னா இது வேணா உங்களுக்கு ஆக்சிடென்டா தெரியலாம், ஆனா அந்த சூனியக்காரியை பொறுத்த வரைக்கும் நீங்க அவளை கொலை பண்ணிட்டீங்கன்னு நினைச்சுதான் உங்களுக்கு இந்த சாபத்தை கொடுத்துருக்கா, கண்டிப்பா அவங்க விட்ட சாபம் உங்களை கொலை பண்ணாம விடாது அப்படின்னு இவங்களை சொல்லி திட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே கூப்பிட்டு வந்து சரி என்னோட டாலரை தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அப்ப கேட்டுமே சரி சரி நாங்க தரோம், அது வந்து எங்களோட பேண்ட்ல தான் இருக்குது, என் கூட வாங்க எடுத்தாரு அப்படின்னு சொல்ல உடனே இந்த லூக்கா என்ன பண்றாருன்னா நம்ம கேட்ட தவிர்த்துட்டு மீதி இருக்கிற அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பிடிச்சு வச்சு இங்க பாருடி நீ மட்டும் இந்த டாலரா தராம என்ன ஏமாத்தலான்னு பாத்துன்னு வச்சுக்கோயேன், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் போட்டு தள்ளிடுவேன், சோ அதனால இப்போ உன் கூட என்னோட ஆளான லூராவும் இன்னொரு அடியாலும் வருவான், அவங்க கிட்ட நீ அந்த டாலரை கொடுத்துரு
வந்துரு அப்படின்னு சொல்லி இவங்களை அந்த வேனுக்கு அனுப்பி விட்டுட்டு இந்த லூக்கா பைபிள நம்ம மீதி பசங்க எல்லாத்தையுமே அவனோட அடியாட்கள் மூலமா மிரட்டி இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து இவங்க எல்லாரையுமே கை காலெல்லாம் ஒரு மரம் மாதிரி இருக்கிற எக்ஸ்ல வந்து கெட்டி போட்டு வச்சிடறாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த ஹேலி பொண்ணுமே, என்னங்க நீங்க வந்து அந்த டாலரை வாங்கினதுக்கு அப்புறம் எங்களை எதுவும் பண்ணாம அனுப்பியிருந்தானே சொன்னீங்க, பின்ன எதுக்காக எங்களை இப்படி கெட்டி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு அந்த லூக்காவுமே என்னது நான் சொன்னதை நீங்களா நம்பிட்டீங்களா? ஏன்னா இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சாபத்தை போக்க போறேன், அதுவும் எப்படி தெரியுமா, உங்களோட மரணத்து மூலமா. இப்போ நான் உங்களை எதுக்காக இங்க கெட்டி வச்சிருக்கேன்னா, கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு அந்த சாம்பராய் பறவை பறந்து வரும், அது வந்து உங்களை அப்படி உயிரோட பிச்சு கொடூரமா கொலை பண்ணி சாப்பிடும், அதுக்காக தான் உங்களை நாங்க கெட்டி வச்சிருக்கிறேன், செத்து தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகும்போது தான் நமக்கு கேமரால காமிச்சா ஆல்ரெடி நம்ம பசங்களை கெட்டி போட்ட மாதிரி இந்த லூக்கா பைபிள ஏகப்பட்ட பேரை அந்த இடத்துல கெட்டி போட்டிருப்பான் போல. சப்படி கெட்டி போட்ட நிறைய பேரை இந்த கொடூரமான அந்த சாம்பராய் பறவை கொலை பண்ணி அவங்களோட மீதி உடம்பு வந்து அழுகிற நிலைமையில அங்க இருக்கிறதெல்லாம் நம்ம பசங்க பார்த்துட்டு அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம கேட்ட காமிச்சா அவன் அந்த லூராவையும் இன்னொரு அடியாட்களையும் கூப்பிட்டுட்டு அந்த டாலர் எடுத்து கொடுக்கறதுக்காக இவங்களோட வேனுக்கு வந்திருப்பாள்ல. அப்படி இவங்க எல்லாருமே அந்த வேனுக்குள்ள இந்த டாலர் எங்க போச்சு அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது அப்ப சடனா அந்த கேட்டு என்ன பண்றானா, இவங்களை நம்பினா சரிப்படாது, கண்டிப்பா அவங்க நம்மளை கொலை பண்ணிடுவாங்கன்ட்டு அந்த அடியால அடிச்சு போட்டு அவங்க இருக்கிற கன் எடுத்து அந்த பைபிளைய ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அதே கண்ணை வச்சு இந்த லூராவை தலையில அடிச்சு அவளையே மட்டையாக்கிட்டு அந்த வேன்குள்ள இருக்கிற டாலர் எடுத்து நம்ம கேட்டு அவளோட கழுத்துல போட்டுட்டு இப்ப நம்ம பசங்களை கெட்டி போட்டிருக்க அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அப்படியே வந்துடுறா. அப்படி வந்ததுமே இவன் என்ன பண்றானா, நம்ம பசங்களோட கை கால் கட்டெல்லாம் அவுத்து விட்டு இவங்களை மட்டும் காப்பாத்திட்டு அப்படியே போகலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த கொடூரமான அந்த சாமராய் பறவை வந்துருது. அப்படி அது வந்ததுமே நம்ம பசங்களை அட்டாக் பண்ணி கொலை பண்ணலாம்னு வரும்போது அப்பதான் அதை வந்து நம்ம கேட்டு கழுத்துல போட்டிருக்கிற அந்த டாலரை பார்த்துட்டு அப்படியே பயந்து இந்த இடத்த விட்டு பறந்து போயிருது. இதை வந்து நம்ம பசங்க நோட் பண்ணிக்கிறாங்க. ஆகா, அப்பனா அந்த டாலரை கண்டு அந்த கொடூரமான சாமராய் பயப்படுது. அதனால இந்த டாலரை வச்சுதான் நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு இவங்க பிளான் போட்டுட்டு இருக்கும் போது அப்ப இவங்க இப்படி தப்பிச்சு போகிறத தூரத்துல இந்த லூக்கா பார்த்துட்டு அவனோட கன்னை வச்சு ஷூட் பண்ண அந்த புல்லட் வந்து இந்த கேங்ல இருக்கிற ஹேலி பொண்ணு மேல பட்டு பரிதாபமா அந்த பொண்ணு அந்த இடத்துல செத்து போகிறா. சோ இத பார்த்து பயந்து போன நம்ம பசங்களும் சரிடா நம்மளாட்ட உயிர் தப்பிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஐலாண்ட்ல இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள வந்து இவங்க அப்படியே தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இப்ப நம்ம கேங்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 7 பேர் வந்தாங்க. ஆனா இப்போ உயிரோட இருக்கிறது யாரெல்லாம், அந்த சங்கு, நம்ம ரயனு, கேட்டு, அப்புறம் கடைசியா ஜோயல்னு இவங்க 4 பேர் மட்டும் தான் உயிரோட அப்படியே தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போது அப்ப இவங்களை பிடிக்கிறதுக்காகவே அந்த லூக்கா, அவனோட ஆளான அந்த லூரா, அப்புறம் இன்னொரு அடியால் இவங்க துப்பாக்கியோட துரத்திட்டு வர இதனால பயந்து போன நம்ம பசங்களும் அங்க இருக்கிற ஒரு சின்ன பள்ளத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப இவங்களை துரத்திட்டு வந்த அந்த லூக்காவும் அவனோட கேங்குமே சரி அவங்க இந்த பக்கம் வரல போல, வாங்க நம்ம அந்த பக்கம் போய் தேடலாம் அப்படின்னு இவங்களை தேடி போகும்போது இந்த கேப்ல நம்ம பசங்க எல்லாம் மறுபடியும் இந்த காட்டுக்குள்ள இருந்து தெரிச்சு ஓடி கடைசி அவங்க அந்த வேனை வந்து ஒரு இடத்துல விட்டுருப்பாங்களே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த லூரா பொண்ணுருக்காள், அவன் மட்டும் துப்பாக்கியோட வந்து நம்ம ஹீரோனை போட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறேன். இங்க பாருடி, நீ மட்டும் இந்த லாக்கெட்டை தந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உன்னை உயிரோட விட்டுறேன், இல்லாட்டி உன்னோட தலை செதறிடும் அப்படின்னு இவன் மிரட்டினதுனால கேட்டு வந்து டக்குன்னு என்ன பண்றானா, அவ கழுத்துல இருந்து இந்த டாலர் செயினை கலத்தி அது அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி எறியறா. உடனே இதை அந்த லூரா பொண்ணு எடுக்கலான்னு போகும்போது உடனே அவளை வந்து நம்ம கேட்டு அட்டாக் பண்ணி அவகிட்ட இருக்கிற கண்ணை போடுங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ரேனும் வந்து என்னடி ஆச்சு, இவளை கொலை பண்ணாம நீ என்ன பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவன் கத்திட்டு இருக்கும்போது அப்ப இவங்களை சுத்தி ஆகாயத்துல அந்த கொடூரமான சாமராய் பறவை வந்துருது. இதை பார்த்ததுமே நம்ம பசங்களும் சரிடி நீ எதுக்கும் பயப்படாத, நம்மகிட்ட தான் அந்த டாலர் இருக்குத, வா நம்ம அந்த வேன்ல தப்பிச்சு போகலாம்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் ஓடி போக ஆனா இப்ப இந்த சாமராய் கிட்ட வசமா அந்த லூரா மாட்டிக்கிறா. அதனால அவளும் தப்பிச்சு எப்படியாவது ஓடிலான்னு ஓடும்போது அப்ப அவளை பறந்து விரட்டிட்டு வந்து அந்த கொடூரமான சாமராய் அப்படியே அவளை தூக்கிட்டு போகிற மாதிரி காமிக்க அப்படியே சீனும் கட் ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பசங்க மட்டும் மறுபடியும் வேன் எடுத்துட்டு அதுல இவங்க மறுபடியும் இதே ஐலாண்ட்லயும் ஃபாரஸ்டையும் சுத்தி அப்படியே வண்டியில போயிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ஜோயிலுமே நம்ம இதே காட்டுக்குள்ள எவ்வளவு நேரம் தான் சுத்திட்டு இருக்கிறது, கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல பெட்ரோல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த பறவை கிட்ட மாட்டிக்கிடுவோம். இப்ப நம்ம என்னதான் பண்றது, ஏதாவது யோசிங்கடா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப இவங்க போகிற இதே ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு லேண்ட்லைன் போன், அதான் இந்த 1 ரூபா காயின் போட்டா பேசுவோமே அந்த மாதிரி ஃப்ரீ கால் பண்ற ஒரு லேண்ட்லைன் இருக்கிறத பாக்குறாங்க. கூடவே பக்கத்துல ஒரு சின்ன ரெஸ்ட் ரூம் வேற இருக்குது. இதே நம்ம பசங்க பார்த்துட்டு வண்டியில போகும்போது டே நம்ம பேசாம அந்த இடத்துல போய் வண்டியை விட்டுட்டு அது மூலமா நம்ம யாருக்காவது கால் பண்ணி நம்ம ஹெல்ப் கேட்கலாமே, போலீஸ் கால் பண்ணலாமே அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த சங் பைபிள் என்ன சொல்றானா, இப்படி நம்ம வண்டியை விட்டு இறங்கி கால் பண்ண உடனே அந்த பறவை வந்து நம்மள அட்டாக் பண்ணுச்சுன்னா நம்ம என்ன பண்றது, நம்ம வேற ஏதாவது இதுக்கு பிளான் போடணும், நம்ம முதல்ல எங்க இருக்குன்னே தெரியல, இது எந்த இடம் தெரிஞ்சாதானே நம்ம போன் பேசும்போது போலீஸ்ட்டு ஒழுங்கா சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை இவன் சொல்லும் போதுதான் இப்ப இவங்க எங்க இருக்காங்கிற விஷயமே இவங்களுக்கு தெரியாது இல்ல. ஏன்னா இப்ப இவங்க அந்த சாபத்தினால தானே இந்த ஃபாரஸ்ட் விட்டு வெளியே போக முடியாமையும் இந்த ஐலாண்டுக்குள்ளேயே வசமா மாட்டிருப்பாங்க. அப்ப என்னதான்டா பண்றது அப்படின்னு புரியாம இருக்கும்போது அந்த ரயன் பைபிள வந்து ரொம்பவே துணிச்சலா நான் வேணா அந்த டாலர் எடுத்துக்கிட்டு அந்த போன்ல போய் நான் யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்கிறேன், அந்த கேப்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த வண்டியில சுத்திட்டே இருங்க, நம்மள பின்னாடி துரத்திட்டே வர அந்த சாமராய் பறவை என்னைய கண்டுக்காது இல்ல, நான் இந்த கேப்ல போன் பண்ணி போலீஸ் கிட்ட நம்ம இருக்கிற இடத்த ட்ராக் பண்ணி வர சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி
ஒரு ஐடியா கொடுக்க. இதை கேட்டு எல்லாருமே ஓகே தான் சொல்றாங்க. ஆனா கேட்டுக்கு மட்டும் இது வந்து விருப்பமே இல்லை. ஏன்னா கேட்டு வந்து நம்ம ரயனை லவ் பண்றான்ல, சோ அதனால அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நீ இதெல்லாம் பண்ணாதடா, நம்ம வேற ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி நீ சொல்லு, நம்ம என்ன பண்றதுப்போம், நம்மளால இனிமே எதுவுமே பண்ண முடியாது, ஒண்ணுதான் வழி அப்படின்னு நம்ம ரயன் சொல்லிட்டு அப்படியே இவங்க அந்த வேனை வந்து போற வழியில நிப்பாட்டி இந்த ரயன் பையப்புள்ள கேட்டுக்கு வந்து முத்தம் கொடுத்து அப்படியே லவ் வந்து ப்ரொபோஸ் பண்ணிடுறான். அதே டைம்ல தான் இந்த சேஃப்டி கொடுத்த இந்த டாலரை இந்த பைப்புல நைஸா நம்ம கேட்டோட ஃபேன் பாக்கெட்டுக்குள்ள போட்டுறான். இதை வந்து அவ சுத்தமா கவனிக்கல. அந்த கேப்ல ரயனும் சரி நீங்க எல்லாரும் பத்திரமா போங்க அப்படின்னு நம்ம பசங்களை மறுபடியும் இந்த வேன்ல வந்து வண்டியில போக சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா அந்த போன் கால் இருக்குல்ல பப்ளிக் போனு, அந்த இடத்துக்கு வந்து போலீஸ் கால் பண்ணி சார் நாங்க வந்து இப்படி வந்தோம், இந்த இடத்துல வசமா மாட்டிக்கிட்டோம், எங்களோட லொகேஷனை நீங்க ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவன் கிட்ட லாக்கெட் இல்லாதனால இவனை போட்டு தள்ளிடலான்னு அந்த கொடூரமான சாமராய பறவை பறந்து வந்து இந்த ரயனை கொலை பண்ணிருது. அண்ட் அதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம பசங்க வேன்ல டிராவல் பண்ணி ரயனுக்கு என்னாச்சுன்னு வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த பப்ளிக் போன் வந்து அப்படியே பிஞ்சு ஃபுல்லா ரத்தமா இருக்குது. சோ அதனாலே அவங்களுக்கு புரிஞ்சு போயிருது, ஆகா நம்மளோட ரயன் வந்து செத்து போயிட்டானா அப்படின்ட்டு இந்த கேட்டு பொண்ணுலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறா. அப்ப அந்த நேரம் பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த சாமராய பறவை பறந்து வந்து இவங்களை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அப்ப அந்த பப்ளிக் போன் பக்கத்திலே ஒரு சின்ன ரெஸ்ட் ரூம் இருக்கும்ல, அதுக்குள்ள வந்து இப்ப மீதி உயிரோட இருக்கிற நம்ம 3 பசங்க வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோனோட பேண்ட் பாக்கெட்ல ஏதோ இருக்குது அப்படின்னு உள்ள கைய விட்டு பார்த்தா இவளோட பாக்கெட்ல தான் அந்த சாபத்தை நிக்கிற டாலர் செயின் இருக்குது. அதை பார்த்ததுமே கூட கொஞ்சம் கதறி அழுகிறா. எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் அவனோட உயிரை வந்து தியாகம் பண்ணிருக்கிறான் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப திடீர்னு ஏதோ ஒரு போலீஸ் வண்டி வர சத்தம் கேக்குது. உடனே நம்ம பசங்களும் ஓகோ அப்பனா நம்ம ரயன் கால் பண்ணதுனால இந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட்டாங்களா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா அப்படியே இந்த பாத்ரூம் விட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துக்கு உண்மையில ஒரு போலீஸ் வராரு. அப்படி அவர் வந்ததுமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு பார்த்தா டக்குன்னு கண்ணை தூக்கி காமிச்சு ஒழுங்கா அந்த டாலர் என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லைன்னா உங்க எல்லாரையும் கொலை பண்ணிடுற அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி இவர் வேற யாரும் கிடையாது, நம்ம லூக்கா இருக்காரு, அதான் அந்த கேஸ் ஸ்டேஷனோட ஓனரு, அவரோட ஆள் தான் போல. அது மட்டும் இல்லாம இவரோட குடும்பத்துக்கும் இந்த சாபம் வந்து அந்த சூனியக்காரி கலை விட்டுருக்கு போல. சோ அதனால என்னோட சாபம் போகணும்னா எனக்கு இந்த டாலர் தேவைப்படுது, என்கிட்ட அதை கொடுங்கடா அப்படின்னு இவங்களை கண்ணால மிரட்டிட்டு இருக்கும் போது அப்ப இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை வர. சோ அந்த சண்டையில இந்த போலீஸ்காரரை வந்து நம்ம பசங்க எல்லாரும் போட்டு குமர்னு குமரி இவரை வந்து விலங்கெல்லாம் போட்டு கெட்டி போட்டுட்டு இந்த போலீஸ்கார்ல வந்து இந்த வாக்கி டாக்கி அந்த மாதிரி இந்த போலீஸ்ட கான்டாக்ட் பண்ற நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, சோ அந்த வாக்கி டாக்கி மூலமா வெளிய இருக்கிற போலீஸ்க்கு வந்து கான்டாக்ட் பண்ண முடியுதா நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த கொடூரமான சாமராய் பறவை வந்துருது. அப்படி அது வந்ததுமே காருக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோயின் அப்படியே அட்டாக் பண்ணி அவளை கொலை பண்ணலான்னு பார்க்கும்போது அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து சங்க் பைப்புள்ள அவன் வேன்ல இருக்கிற ஒரு சின்ன கேஸ் எடுத்துட்டு வந்து அதுல நெருப்பு வர வச்சு இந்த பறவை வந்து விரட்டி விடுறான். சோ இதனால கொடூர கோபமான பறவை அப்படியே நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணலான்னு வருது. ஏன்னா அவ கையில வந்து லாக்கெட்ல இல்ல, சோ அதனால அவளை கண்டு பயப்படாம இவளை கொலை பண்ணலான்னு வரும்போது அப்ப அந்த இடத்துக்கு ஓடி வந்து அந்த ஜோயில் பைப்புள்ள என்ன பண்றானா அவங்கிட்ட இருக்கிற அந்த லாக்கெட்டை அதை தூக்கி நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்க. சோ இதனால ஹீரோயின் அட்டாக் பண்ணாம அந்த கொடூரமான பறவை நம்ம ஜோயில தூக்கிட்டு அப்படியே பறந்து போயிருது. இதுக்கப்புறம் என்ன இந்த ஜோயிலோட கதை முடிஞ்சு. சோ இதனால நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றா, அப்படியே கதறி அழுகுறா. அப்ப இந்த சங்க் தான் சமாதானப்படுத்திட்டு நீ எதுக்கும் கவலைப்படாதடி, நம்மளாட்டு தப்பிச்சு போகலாம் அப்படின்ட்டு இவங்க இந்த வேன்ல ஏறிட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்து வரும்போது அங்க செவனேன்னு உட்கார்ந்து இந்த போலீஸ்காரர் மேல ஏத்தி அவரே இவங்க வந்து போட்டு தள்ளிடுறாங்க. பைப்புல பேசாம அவர் வீட்டுல இருந்துக்கலாம், எதுக்கு தேவலாம் வந்து செத்து போனான்னு தெரியல. அண்ட் அப்படியே நம்ம பசங்க இப்போ இந்த வேன்ல டிராவல் பண்ணி வழக்கம் போல போயிட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு நம்ம கேட்டோட போன் வந்து அடிக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா இவங்க போனுக்கு வந்து டவர் வந்து இருக்குது. அதுவும் நம்ம கேட்டுக்கு யார் கால் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ரயன் பைப்புல தான் கால் பண்ணிருக்கான். அப்படி அந்த போன் அட்டெண்ட் பண்ணி நம்ம கேட்டு பேசினா அந்த பக்கம் யாருமே சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ அதனால இவளும் தொடர்ந்து போன் பண்ணிட்டே இருக்கும்போது அப்ப அவங்க வேன்ல போகும்போது அந்த ரயன் போனோட சத்தம் வந்து கேட்க ஆரம்பிக்குது. உடனே இந்த 2 பைப்புலையும் வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம ரயனுக்கு கால் பண்ணிக்கிட்டு அவன் போனோட சத்தம் வர டைரக்ஷனை பார்த்து போகும்போது அப்ப அந்த காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ரயன் இருப்பான்னு பார்த்தா ரயனோட போனை கையில வச்சாப்ப அந்த லூக்கா இருக்காரு. சோ அவர் தான் அப்படி பிளான் பண்ணி நம்ம கேங் இங்க வர வச்சிருப்பாரு போல. அப்படி அவரை பார்த்ததுமே கடுப்பான நம்ம சங்க் இருக்கான் இல்லையா, அவன் துப்பாக்கி காமிச்சு யோ பெருசு ஏன் அப்படி பண்ற, எதுக்காக எங்களை இப்படி கூட கொஞ்சம் கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லி கேட்டா ஏன்டா என்னோட டாலரை தந்தா நான் பாட்டுக்கு போறேன், நீங்க தான்டா என்ன பாடப்படுத்துறீங்க அப்படின்னு இவரு புலம்ப. அதனால சங்க் இங்க பாரியா பெருசு, இப்ப நீ மட்டும் இந்த இடத்த விட்டு ஓடி போகல உன்னோட தலையிலேயே ஷூட் பண்ணி அவன் தலையை செதறடிச்சிரும் பாத்துக்க அப்படின்னு நம்ம மிரட்டினதுமே இந்த லூக்காவும் இந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடி போயிடுறாரு. அப்ப அதே நேரம் தான் நம்ம கேட்டோம் சரி நம்ம ரயன் எங்க தான் இருக்கிறான், இந்த காட்டுக்குள்ள உயிரோடு தான் இருக்கிறானா அப்படின்னு இந்த காட்டுக்குள்ள தேடி பார்க்கும் போதுதான் அப்ப இந்த சாமராய் பறவை இருக்குல்ல அதோட கூட வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கூட்டுக்குள்ள இவங்க வந்து பார்த்தா அது வந்து ஏகப்பட்ட மனிதர்களோட பாடியை இந்த இடத்துக்கு தான் கொண்டு வந்து சாப்பிடும் போல. சோ கொத்து கொத்தா ஏகப்பட்ட பிணங்கள் கிடக்குது. கூடவே நம்ம ரயனும் அப்படியே செத்து போய் இந்த இடத்துல பணமா கிடக்குறான். இதை பார்த்துட்டு நம்ம கேட்டு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறா. ஏன்னா அந்த அளவுக்கு அவனை வந்து காதலிச்சிருப்பா போல. சோ இதனால நம்ம சங்குமே சரிடியே விடு, அவன் தான் செத்து போயிட்டான்ல, சரி வா நம்மளாட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு இவன் எவ்வளவு கூப்பிட்டு பாக்குறான். ஆனா இந்த தடவை அந்த கேட்டதை கேட்காம இந்த சங்கு கையில இருக்கிற துப்பாக்கியை பிடிங்கிட்டு அவன் கையில அந்த லாக்கெட்டை கொடுத்துட்டு நீ எங்கனாலும் போய் தொலைஞ்சுக்க, ஆனா என்ன
என்னோட ஆளான இந்த ரயனை கொலை பண்ண அந்த பறவையை நான் விட மாட்டேன், அதை கண்டிப்பா நான் கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு ரொம்பவே பித்து பிடிச்ச மாதிரி இவ பேச ஆரம்பிக்க, இதை பார்த்த சங்கும் ரைட்ரா இவ கூட இருந்தா நமக்கு சரிபடாது, நம்ம நாட்டு எஸ்கேப் ஆகி போயிட வேண்டியதா அப்படின்னு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி இந்த வேன் எடுத்துட்டு போக, அப்ப அத நேரம் கேட்டோம் கையில கன்னோட இந்த ரயனோட ரத்தத்தெல்லாம் அவளோட உடம்புல பூசிக்கிட்டு அந்த கொடூரமான சாமராய் பறவைக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்படி அவ வெயிட் பண்ண மாதிரியே அப்ப கரெக்டா அந்த சாமராய் பறவைங்க வருது. அதை பார்த்து இவ கண்ணால எவ்வளவு ஷூட் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்றா. ஆனா அந்த பறவை எவ்வளவு பெருசா இருக்குது, அதுக்கு வந்து நிறைய சாபம் அது இதுன்னு மந்திரன்னு என்னென்னமோ இருக்குதுல்ல. சோ அதனால அது என்ன பண்ணுதுன்னா கேட்டியுமே கொடூரமா கொலை பண்ணிருது. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல கடைசியா மிச்சம் இருக்குது இந்த சங்க் பை போல மட்டும்தான். சரி அவனும் இந்த வேன் எடுத்துக்கிட்டு ஐயோ நம்மளோட கதை முடிஞ்சது, நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கு வேற என்னதான் வழி இருக்குது அப்படின்னு ஒன்னும் புரியாம அப்படின்னு அவனோட போன் எடுக்கிறான். அந்த தடவை அவனோட போனுக்கு வந்து சிக்னல் கிடைக்குது. சோ அதனால அவனோட அப்பா அம்மாக்கு கால் பண்ணி பேசலான்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து போன் போக மாட்டேங்குது, வாய்ஸ் மெயில் மட்டும் தான் போகுது. சோ அதனால அந்த வாய்ஸ் மெயில்ல அப்பா நான் எங்க இருக்கேன் ஏது பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு எதுவுமே தெரியல, ஆனா நான் உங்களையும் அம்மாவையும் ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணும்போது இந்த தடவை வந்து எந்த இடத்துக்கும் லூப் ஆகாம கரெக்டா இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியே வந்துடுறான். அதாவது இந்த கேஸ் ஸ்டேஷன் பக்கத்துல வந்துடுறான். சோ இதனால சங்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஆகா நான் இப்ப வீட்டுக்கு போக போறேன், நான் மட்டும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறேனே பரவாயில்ல அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கும் போது அப்ப இவனோட கெட்ட நேரத்துக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா இவனோட வண்டியோட ஃபியூல் வந்து முடிய, ஆனா இவனுக்கு ஒரு நல்ல நேரம் இருக்குதுங்க. அது என்னதுன்னா கேஸ் ஸ்டேஷன் பக்கத்துல வந்து தான் இவனோட வண்டி ஆஃப் ஆயிருக்குது. சரி இதுல ஃபியூலை ஃபில் பண்ணிட்டு வேன் எடுத்துட்டு கிளம்பலாம்டா அப்படின்னு பைப்ல அந்த ஃபியூலை வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு என்னமா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. பைப்ல இவன் திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த லூக்கா கன் பாயிண்ட்ல வந்து நம்ம சங்க வந்து பிடிச்சிடறாரு. ஏன்டா இப்ப நீ மட்டும் என்னோட டாலர் செயினை தரலன்னு வச்சுக்கோங்க உன்னோட கதையை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு மிரட்டிட்டு இருக்க. சோ அதனால இந்த சங்க் என்ன பண்றானா இந்த ஃபியூல் போட்டுட்டு இருப்பான்ல அந்த பம்பை வந்து அப்படியே கீழே வைக்கிறான். சோ அதனால இந்த இடம் ஃபுல்லாமே அப்படியே ஃபியூலா சிந்த ஆரம்பிக்குது. அந்த டைம்ல இந்த சங்கும் அவனோட கழுத்துல போட்டிருக்க இந்த டாலரை கலத்தி அப்படியே இந்த லூக்கா கிட்ட எரிஞ்ச அடுத்த செகண்ட்ல பார்த்தா இப்ப இவங்கிட்ட சேஃப்டிக்கு இந்த டாலர் செயின் இல்லாதனால இவனை போட்டு தள்ளுறதுக்காக அந்த கொடூரமான அந்த சாமராய் பறவை அப்படி வெறி கொண்டு வர, இதனால அவன் பயந்து போய் அப்படியே வேனுக்குள்ள போய் அப்படியே ஒளிஞ்சிருக்கிறான். அப்போ அந்த கொடூரமான பறவை இந்த வேனோட கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு அப்படியே உள்ள வரதான் ட்ரை பண்ணுது. உடனே அப்பதான் அந்த சங்க் என்ன பண்றானா அந்த வேனுக்குள்ள இருக்கிற ஒரு சிகரெட் லைட்டர் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த வேனோட ஜன்னல் வழியா அப்படியே வெளியே வந்து நம்ம லூக்காவை பார்த்து இந்த கொடூரமான சாமராய் பறவையோட சாபம் இனிமே யாருக்குமே வரக்கூடாது அப்படின்ட்டு இந்த சிகரெட் லைட்டரை பத்த வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஃபியூல் பம்பை ஆன் பண்ணாம கீழே போட்டிருப்பான்ல அதுல தூக்கி இந்த லைட்டர் நெருப்பு தூக்கி போட, சோ அதனால நெருப்பு பத்திக்கிட்டு இந்த பெட்ரோல் பம்ப் அப்படியே வெடிச்சு செதறா. இதனால இந்த லூக்கா அந்த இடத்துல செத்து போகிறாரு. அந்த கொடூரமான அந்த சாமராய் பறவை செத்து போக அப்ப இந்த சம்பவத்துல நம்ம சங்கு மட்டும் நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோம்டா உயிரோட அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஆனா அந்த சாபத்துக்கெல்லாம் நான் தாண்டா தலைவன் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமராய் பறவை மட்டும் இன்னும் சாவாம அப்படியே பறந்து வந்து கொடூரமா வந்து நம்ம சங்கு அட்டாக் பண்ற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்து 2011 வந்துருச்சுங்க. ஆனா பெரிய அளவுக்கு கிராபிக்ஸ்லாம் இல்ல, பட் இருந்தாலும் இந்த படம் ரொம்பவே விறுவிறுப்பா போனதுனால உங்களுக்காக நான் கொண்டு வந்துட்டேன். சரி இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இந்த படத்துக்கு 10க்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் நம்ம சேனல்ல நான் ரீசெண்டாவே ரொம்பவே கஷ்டப்பட்டு நிறைய வித்தியாசமான படங்கள்லாம் உங்களுக்காக கொண்டு வந்து தான் போட்டுட்டு இருக்கிறேன். ஆனா அது எதுவுமே பெரிய அளவுக்கு ரீச் ஆகவே இல்லை, பட் இருந்தாலும் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே இதை விட தரமான படத்தை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல கொண்டு வரேன். இப்படிக்கு உங்கள் தமிழ் ரீகேப். See you later. டாடா, பை பை.